ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சூப்பரான சம்பவம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ரேங்கிங் டாஸ்க் ப்ரொமோ ஒன்று வந்திருக்கும். அதுலேயே வந்துட்டு நிறைய சம்பவங்கள் போயிருக்கு. அதுக்கப்புறமா ப்ரொமோவில் இன்னொரு ப்ரொமோவில் பார்த்தா லாஸ்ட்டாக இருக்கிற 3 பேரை தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய சண்டைகள் நடந்திருக்கும். அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா எல்லாரையும் சேர்ந்து யார் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை சூப்பராக பண்ணுவாங்க, யார் மெச்சூரிட்டியாக இருக்காங்க, யார் பயஸ்டாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு 3 பேரை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. அந்த 3 பேர் அமித், விக்கல் சிக்ரம், கனி, இவங்க 3 பேர் வந்தாங்க. இதில் சாண்ட்ராவும் வந்தாங்க. பட் சாண்ட்ராக்கு ஏதோ 2-3 ஓட்டில் போச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு அந்த டாஸ்க்கை கொடுத்தாரு. ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க. வந்த உடனே சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாம் வெளியே போங்க. ஏன் அப்படின்னா இவங்க இங்கே உட்காந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து வெளியே சொல்ல போகிறாங்க போல இருக்குது. ஸோ இப்போ தான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பதைக்கிறாங்க. ஏன்னா யார் யார் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது தெரியல. இவங்க இப்படி நம்மளை கோத்து விட்டாங்களே, இதுலேருந்து எவ்வளோ பெரிய விளைவுகள் வரப்போது தெரியலன்னு. ஏன்னா அந்த மாதிரி விளைவுகள் தான் அந்த ப்ரொமோலேயே பார்த்துருப்போம். இவங்களே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யார் என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாச்சிருப்பாங்க. உங்களுக்கு மொதல் என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பாங்க. அவங்க யோசிச்சிருப்பாங்க, ஏன்டா டே நாங்களாக வம்படியாக வந்தோம், நீங்களாக செலக்ட் பண்ணி எங்களை அமுச்சு விட்டுட்டு இப்படி எங்களை பாடாப்படுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இவங்களுக்காக கொஞ்சம் மனசாட்சி வேணும். ஃபஸ்ட்டு 3ல் வந்து சபரி, சுபிக்ஷா, கெமியை போட்டிருக்காங்களே, மனசாட்சி வேண்டாமா? என்னத்தை சொல்ல? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.